அதாவது திமுகவினுடைய மொழிக் கொள்கையை புரியாமல் மக்களை குழப்புவதற்காக அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். மிக தெளிவாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருமொழி கொள்கையை அமல்படுத்துகிற போது தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது தமிழகத்திலே தாய்மொழி தமிழ் பிற மாநிலத்தோடும் பிற நாடுகளோடும் தொடர்பு கொள்வதற்கு ஆங்கிலம், இந்த ரெண்டே போதும்னு சொல்லிட்டார். ஒரு பெரிய வளைய வட்டம் போட்டால் அதில் சின்ன பூனையும் போனால் பூனை குட்டியும் போதும் என்று அண்ணா தெளிவான விளக்கம்லாம் சொல்லியிருக்காரு. அதை ஏறத்தாழ 1967 இன்றைக்கு நம்ம 81 2024 இருக்கணும். ஏறத்தாழ 57 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இந்த இருமொழி கொள்கை தான் இந்தியாவிலேயே தரமும் தமிழ்நாட்டிலேயே தான் கல்வி தரம் பெரிதாக இருக்கிறது என்று ஒன்றிய அரசு கொடுத்திருக்கிற புள்ளிவிவரம் தான் சொல்லுது. அது மட்டுமல்ல, இந்த இருமொழி கொள்கையால் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பிற நாடுகளில் அவுட் சோர்சிங், அமெரிக்கா, கனடா போன்ற பல நாடுகளிலே வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு முதலிடம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இன்றைக்கு இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் CN அண்ணாதுரை 2 லாங்குவேஜ் ஃபார்முலா, இந்த சக்சஸ்க்கே காரணம் CN அண்ணாதுரை 2 லாங்குவேஜ் ஃபார்முலா என்று இந்தியன் எக்ஸ்பிரஸில் எழுதினார். இப்பொழுது அண்மையிலே கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே ஒரு செய்தி பார்ப்போம், ஒரு கட்டுரையாளர் எழுதியிருக்கிறார். உலகத்திலேயே அதிகமான வெளிநாடுகளிலே அதிகமான பேர் நல்ல வெல் பிளேஸ் பொசிஷனில் இருக்கிறவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலே படித்தவர்கள் தான். அதற்கு காரணம் 2 லாங்குவேஜ் ஃபார்முலா என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். நான் கேட்கிறேன், இந்த 57 ஆண்டு காலமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த ஸ்கீமை ஏன் திடீர்னு கொண்டாந்து கெடுக்க பார்க்குறாங்க? பொறாமை. தமிழ்நாடுல இருக்கிறவங்க பூரா உலகத்தில் நல்லா இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் அதிகம் சம்பளம் வாங்குற சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை சார்ந்த, அமெரிக்காவிலும் மற்ற நாடுகளிலும் இங்கே இருக்கிற மேயருடைய மருகர் கூட அமெரிக்காவில் இருக்குதுன்னா அது காரணம் இந்த 2 லாங்குவேஜ் ஃபார்முலாவில் படிச்சிருக்காங்க. எதுக்காக அழுத்தம் தர்றாங்கன்னு நினைக்கிறேன்? அழுத்தம் கொடுத்து அவங்க திணிக்க பார்க்குறாங்க. காரணம் பொறாமை. தமிழ்நாடு எல்லாத்திலும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது, எஜுகேஷனோட வளர்ந்துருது, இதை எப்படியாவது மங்கடிக்க வேண்டும் இருக்க ஒரு தாழ்வு, அதாவது ஒரு கெட்ட நோக்கத்தோடு செய்கிறார்கள். அவங்க இவ்வளோ நாள் அங்கே 3 லாங்குவேஜ் ஃபார்முலா உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில் பண்ணாங்க. எத்தனை பேர் போயிருக்காங்க வெளிநாட்டுக்கு? நிதி தரலைன்னா அதுக்கு லீகல் ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். கவர்னர் கூட தான் அப்போ கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னார், கோர்ட்டுக்கு போய் வாங்கலை. we know how to get it. இந்திய திணிச்சது போஇருக்கக்கூடிய பிரதமரா இல்ல காங்கிரஸா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அண்ணாமலை போயிட்டாருங்க அமெரிக்காவுக்கு. அவர் ஏன் தெரியும், அங்கேருந்து ட்வீட் அவர் போட்டாரா யார் போட்டாரா நான் போடலன்னு சொல்லிவிடுவார். அதனால விட்டுருங்க. அவர் அண்ணாமலை பொறுத்த மட்டும் நோ மோர்னா அவர் வேற மாதிரி அர்த்தம் ஆகிடும். தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல இஸ் நோ மோர், அவ்வளோதான். அதனால அவரை பற்றிலாம் கேட்காதீங்க. செயல்பாடு, அதாவது அவங்க பேக்ரவுண்ட்ல வேலை செய்யறாங்கன்னு சொன்னீங்க, எந்த இதுல அப்படி பண்றதா இப்போதான் பாக்குறீங்களா? இப்போ ஒன்னொன்னா ஒரு ஊடுருவுறாங்க. ஆனா இது தமிழ்நாட்டில் பெரியார், அண்ணா, கலைஞர் பக்குவப்படுத்தப்பட்ட மண்ணு. RSS எந்த முயற்சியும் ஈடுபடாது. ஸ்டாலின் அங்கிருந்து இங்க சென்னை தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே அதிரடி மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? யாரோ சொல்றாங்கல்ல, யாரோ ஒருத்தர் சொல்றாங்க. ஒரு அமைப்பு செயலராட்டு இருக்குமா இல்லையான்றது அவர் கரெக்டா சொல்லிட்டு போறாங்க. மாற்றம் என்பதற்கு மாற்றமே இல்லை. நீங்க கேட்ட கேள்விக்கு அவரே சொல்றாங்க, மாற்றம் என்ற ஒன்றுக்கு தான் மாற்றமே இல்லை. அவர் சொன்ன அந்த வார்த்தை ஹோல்ஸ் குட். வெயிட் அண்ட் சி என்று சொல்லிட்டு போறாரு. யூ வெயிட் அண்ட் சி. இன்னும் இருக்கு ஒரு வாரம் தான், ஒரு வாரம் சொல்லுவார். கனியணும்ன்றது மகேஷுடைய விருப்பம், கனிய வைக்கிறது அவருடைய விருப்பம். நீங்க நிறைய செயல்பாடு திமுக நிறைய நடத்தி நிறைய எல்லாம் பண்ணி சாத்தியம் மட்டும் இருக்கு. இப்ப நீங்க பேசிட்டு இருக்கும்போது மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் தான் வழிகாட்டியா இருக்கான்னு ஒரு வார்த்தை பேசுங்க. இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும்போது ரகசிய கூட்டணின்னு சொல்லணும் சார், பாலிசி இல்லை. அதாவது நான் சொன்ன, அதாவது இது மாதிரி தான் வெட்டி போய் கேளுங்க. அதுக்கு முன்னாடி சொன்னது இருங்க, நான் சொல்றது கேளுங்க. நான் சொன்ன கம்பேரிசன் எதோட கம்பேர் பண்ண ஸ்கீம், அதாவது 1000 rupees இங்கே கொடுத்தது சக்ஸஸ்ஃபுல்லாக
ஆனதுனால அதே வந்து பார்லிமெண்ட் சட்டமன்ற தேர்தல் காஷ்மீரில் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருக்கிறார். அவ்வளோதான்.